சத்ருசேஷம்னு சேஷையேது, சத்ருக்களை மிச்சமே வைக்காதேன்னு தர்மசாஸ்திரம். ஆனால் ராமன் முதலேருந்து என்ன பண்ணா பாருங்க, ஓரோரு இடத்துலையும் பகைவர்களை மிச்சம் விட்டுடுவோம். இந்த யாக சம்ரக்ஷணத்தும் போது விஸ்வாமித்திரர் அவருக்காக யாகத்தை ரட்சித்து கொடுக்க போனானே, மாரீச்சன் சுபாகுன்னு 2 பேர் வந்தா. அதில் மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டு சுபாகுவை மட்டும் கொன்றான். அன்னைக்கே மாரீச்சனை கொண்டு இருந்தா பல வம்பு வந்திருக்காது, விட்டுட்டான் ராமன். அடுத்து சூர்பனக வந்தாலும் இல்லையோ, காது மூக்கு அறுத்து விடாமல் உயிரை போக்கியிருந்தால் அவ போய் கரதூஷணாதிகள் இடத்துல பேசியிருக்கவே மாட்டா. 2ஆம் தப்பு. கரதூஷணாதிகள் 14,000 பேர் வந்தாலும் இல்லையோ, அதை 14,000 பேரையும் கொண்டு இருந்தா வம்பு வந்திருக்காது. அகம்பனன்னு ஒத்தனை மட்டும் ராமன் மிச்சம் விட்டான். அவன் போய் தான் ராவணன் இடத்துல எல்லாமே பேசினான். எங்க ராமன் சண்டை போட்டாலும் ஒத்தரை மிச்சம் விட்டுடுவார். ஆனால் கண்ணன் சண்டையும் போட மாட்டார், வந்தவனும் திரும்பி போக மாட்டான். இது கண்ணனுக்கே உண்டான ஏற்றம். பால்யோசித்தே அன்னபரச்சேஷ்டித விஸ்புலிங்கே யஸ்யாலபந்த சலபத்வம். ஒரு விளக்கேற்றி வச்சா விட்டில் பூச்சிகள் தானே வந்து உயிரை விடும். விளக்கு கூப்பிடாது, விளக்கேற்றி வச்சா விட்டில் பூச்சி விழுந்துடுற சொல்லியோ. அசுரர்கள்லாம் விட்டில் பூச்சி ஆட்டம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு கண்ணன். கண்ணன் என்னும் விளக்கில் விட்டில் பூச்சி ஆட்டம். தாங்களே போய் உயிரை விட்டு மாய்த்து கொண்டார்கள் எல்லாரும். அதில் முதல்ல தான் பூதனா பாலகாத்தினி. பூத்தனாங்கிறவள் வந்தாள். தன்னுடைய மார்பகம் முழுக்க நச்சு விஷப்பாலை ஊட்டி கொண்டு இந்த கண்ணனை கொல்லணுங்கிற எண்ணத்தோட வருகிறாள். முதல் சரித்திரம் கம்சேன கிரகிதாகோரா பூத்தனா பாலகாத்தினி சிசும்சார நிக்னந்தி பரகிராம விரஜாதிஷு. அவள் வந்தவள் யசோதை குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு கீழே எடுத்து கிடத்திட்டு தான் மேலே பசுமாடு கன்றுகளை பார்க்கறதுக்காக போனா. பூத்தனை அழகான ரூபத்தை எடுத்துட்டு இந்த குழந்தைய கொன்னுடணும்னுட்டு வந்தாள். எடுத்து குழந்தைய தன்னுடைய மடியில் வச்சிருந்தா. அவளும் ஆசையோட பால் கொடுத்தாளாம். கண்ணனும் அதை விட ஆசையோட பாலை குடித்தான். பூத்தனையை கொல்லணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. பராசரர் விஷ்ணு புராணத்தில் சொன்னார், அவன் பால் வரத்து குறைஞ்சிருந்தது, கண்ணனுக்கு பசி அதிகம். சில குழந்தைகள்லாம் 1 மணி நாளைக்கு முன்னாடி பால் கொடுத்துருந்தாலும் ஒரே மணி நாழி ஆயிடுத்துன்னா திரும்ப பால் சாப்பிடுன்னு அழும். இந்த கண்ணன் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பழக்கப்பட்டு வரும் இல்லையோ, உலகத்தனையும் தன் வயிற்றிலே வைத்து பழக்கப்பட்டவன். அதனால் அடிக்கடி பசிக்கும். இப்போதான் யசோதை கொடுத்து விட்டுட்டு போயிருக்கா, அதுக்குள்ள பால் பசி. இந்த பூத்தனை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே பசிக்கிற குழந்தை வேகமாக இழுக்கும் இல்லையோ, கண்ணன் ரொம்ப வேகமாக இழுத்துட்டார். இழுத்த வேகத்தில் பிராணனும் கூட வந்துடுத்து. அவர் சண்டை போடணும்லாம் போடலை. இப்போ அவர் பாலைத்தான் இழுத்தார். பாலை இழுத்த வேகத்தில் பிராணனும் கூட வந்துட்டா. அவரா கொல்றதுக்கு உத்தியோகித்தார். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், பேச்சு விடநஞ்ச முலசுவைத்த மிகுஞான சிறுகுழவி. பேச்சு பிராணன்களை விடும்படியாக நஞ்ச முலசுவைத்தான் எம்பெருமான். அத்தனை ஆதரத்தோட பாலை இழுத்தான் இல்லையோ. ஏன்னு கேட்டால் தனக்குன்னு எதை கொண்டாலும் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தருக்கும் கொடுத்துட்டு அவருக்கும் கொடுத்தா பிடிக்காது. இது உனக்கு மட்டும்னு கொன்றணும். அந்த ஊர்ல முடிச்சு போட்ட கயரெல்லாம் கண்ணனை கட்டுறதுக்குன்னே வச்சிருக்காளாம். அதனால அது ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு. உடஞ்சி போன உரல்லாம் இவர் ஏறி வெண்ணையை திருடுறதுக்குன்னே வச்சிருக்காளாம். அதனால உரல் ரொம்ப பிடிக்கும். நல்ல உரலா இருந்தா நெல்லு குத்தலாம், நல்ல கயிறா இருந்தா கணத்துல போட்டு ஜலம் தூக்கிடுவா. முடிச்சு போட்ட கயிறு அருந்த கயிறா இருந்தா கண்ணனை கட்டுறதுக்குன்னே வச்சிருப்பாள் இல்லையோ. இன்னொரு பிரயோஜனம் இல்லாம தனக்கு மட்டும் இருந்தா கண்ணனுக்கு திருப்தி. அதே போல இவ விஷத்தை ஊட்டின்னு வரைச்சே என்ன சொல்லணும் வந்தா, இந்த விஷம் என்னையும் கொல்லக்கூடாது, இந்த விஷம் வேற பிள்ளையும் கொல்லக்கூடாது, கண்ணனையே கொல்லணும்னாலும் இல்லையோ, ரொம்ப திருப்தி. எனக்குன்னு எதை கொடுத்தாலும் பரம திருப்தி கண்ணனுக்கு. அதனால பூத்தனா பாலகாத்தினி பிடித்திழுத்தான். அழ்வார் சாதித்தார், மாயோம் தீய வலவல பெருமாவஞ்ச பேய்விய தூய குழவியா விடப்பால் அமுதா அமுது செய்திட்டமாறன். மாயோம் தீய வலவல பெருமாவஞ்ச பேய். அந்த பேய் வீயும்படியாக அவள் பிராணம் போகும்படி பிடித்து இழுத்தான். பிராணனும் படுத்து கீழே பெரிய சரீரத்தோட விழுந்தா. இத்தனை நாள் அழகான உருவத்தை எடுத்துண்டா. இப்பதான் அவளுடைய பழைய உருவத்தோட திருகவ்யூதி 12 மைல் தூரத்துக்கு சரீரம் கடைஞ்சுதான். அதை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு கோபகுமார் ஆளுக்கு தெரியல. கோடரியை வச்சு வெட்டி வெட்டி ஊரை விட்டு வெளியில எடுத்துன்னு போனான்னு சொன்னார் மேலே பராசரர். பார்த்தா குழந்தை அவள் பேர்ல புரண்டு விளையாடின்னு இருக்கு. பிராணம் படுத்து பூத்தனைக்கு. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமே. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. இப்பதான் பூத்தனையனிடத்திலே விஷப்பால் குடித்தான். வெள்ளத்தரவில் துயிமர்ந்த வித்து ஆதிசேஷனிடத்துல பார்க்கடல்ல படுத்துனுட்டான் நாள் ஆண்டாள். உரையாசிரியர் உடனே எழுதினார், விஷத்துக்கு விஷந்தான் முறிவுன்னு கேள்விப்பட்டிருக்கீளோ இல்லையோன்னார். அப்படின்னா பெருமாள் எதுக்கு பார்க்கடல்ல பாம்பு படுக்கையில போய் படுத்துக்கிறார்? பூத்தனையன் இடத்துல விஷப்பாலை குடித்தார், விஷத்துக்கு விஷம் முறிவு. ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டா அவர் பாம்பு இல்லையோ,
ஆனால் அந்த விஷத்தினால இந்த விஷத்தை முறிச்சுக்கலாம்னுட்டு கண்ணன் ஆதிசேஷ படுக்கையிலே போய் கிடக்கிறான் போலும். கள்ளச்சகடம் கலக்கழிய கால் வச்சினான். ஆக பெருமானே பெய்முலை நஞ்சூனாக உண்டான். அவள் கீழே கிடக்கிறா. குழந்தை அவள் சரீரத்து மேலே புரண்டு விளையாடின்னு இருக்கு. இப்போ தான் வந்தா அங்கேருந்து யசோதை. குழந்தைய விட்டுட்டு போனது இல்லாமல் இப்படி போய் என்னமோ குழந்தை 6 பேர்லையோ புரண்டு விளையாடின்னு இருக்கே, பயந்து போய் கிட்டக்க வந்துட்டாள் யசோதை. இப்போ பார்த்தா துர்நாற்றம் வீசியிருக்கணும் இல்லையோ. அவள் அசுரத்தன்மையோட தானே கிடக்கிறா. அசுரர்களோ ராட்சசர்களோ போனால் துர்நாற்றம் வீசணும். ஆனால் பூத்தி கந்தமே இல்லாமல் கமகமான மனத்தோட இருந்ததாம். ஏன்னு கேட்டுக்கிறார் சுகாச்சாரியர். கண்ணன் தன் திருவடி பட அவள் உடம்பு பேர்ல விளையாடினானோ இல்லையோ, அவருடைய எல்லா கெட்ட சுபாவமும் தீந்து போய் உயர்ந்த நறுமணமே ஏற்பட்டதுன்னு அங்கே தெரிவித்தார்.